ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா. கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா. கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல. இந்த வருஷமாக 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா, இந்த வீட்டை கட்ட முடியுமா, இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா. இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா. 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அடிக்குது பாருங்க. 2025 சிம்ம ராசிக்கு சூப்பர் பிரமாதம். அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம் 2025. அப்படி ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா நல்ல கவனிங்க, சிம்மராசியை பொறுத்தளவு எதிர்பாராத மிகப்பெரிய யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செல்வ யோகங்கள், எதிர்பாராத தொழில் யோகங்கள், எதிர்பாராத வருமான யோகங்கள், சொத்து யோகங்கள், பேர் புகழ் செல்வங்கள் அத்தனையும் கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த ஆண்டாக 2025 ஆண்டு ஆகப் போகிறது சிம்மராசிக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா 2025 ஆண்டு 2 பயிற்சிகள். ஒரு பயிற்சி என்பது ராகு கேது பயிற்சி, சித்திரை 13, அதற்குரிய தேதி 26/4/2025 ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அதே சித்திரை 18, சித்திரை 28 குரு பயிற்சி, அதாவது 11/5/2025. இது குரு பயிற்சி. முதல் தேதி சொல்கிறேன், ராகு கேது பயிற்சி 26/4/2025, அது ராகு கேது பயிற்சி. 11/5/2025 குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் என்பது சிம்ம ராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பாராத தொழில் யோகம், செல்வ யோகம், பொன் பொருள் செல்வ யோகம், பதவி யோகம், பெயர் புகழ், வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய முக்கியமான ஒரு நல்ல, அதாவது ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த 2025 சிம்ம ராசிக்கு உறுதியாக அமையப் போகிறது. எல்லாவித லாபங்களையும் பெறக்கூடிய ஒரே ராசியாக அமையப் போகிறது சிம்ம ராசி. என சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், செய்கிற முதலீட்டுக்குரிய ஸ்தானம், செய்கிற வியாபாரத்துக்குரிய ஸ்தானம். நீங்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டுகின்றோ அந்த திட்டமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். முதலீடு ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதை 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம் என்று எத்தனை யோகங்களுக்குரிய ஒரு குரு பகவான்
உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களையும், அத்தனை லாபங்களையும், அத்தனை செல்வங்களையும் இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு யோகமான, ஒரு செல்வமான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய, அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த 2025 சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது. லாபஸ்தானம் என்பது மிகப்பெரிய யோகம். அந்த லாபஸ்தானம் என்பது எப்படிப்பட்ட இடத்தில், எந்த இடத்துல அங்கே வருது? 5ஆம் அதிபதியாக 11 அது 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற இடம். டாப்ல போறீங்க. மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்துக்கள், மிகப்பெரிய தொழில்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக அமையப் போகிறது. அடுத்து உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உலக வெற்றி பெறுவதற்கு, உலக வர்த்தகங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொட்டி தரப்போய் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. அப்ப அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற யோகம் வேற இருக்கு. இத்தனை சிறப்பு அம்சங்களும் கொண்ட 2025ஆம் ஆண்டாக இந்த சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது. அதில் எல்லளவும் மாற்றமில்லை. எதிர்பாராத யோகங்களை எதிர்கொள்ள தயாராருங்கள். யோகங்களை பெறுவதற்கு பெயர், பொன், பொருள், பெயர், யோகங்கள், நல்ல பெயரும், நல்ல புகழும், நல்ல செல்வங்களும் பெறுவதற்கு தயாராக இருங்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கு யோகங்களை அளவிட முடியாது, செல்வங்களை அளவிட முடியாது. நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய, எந்த ஒரு சொந்த தொழிலாம் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் தொழில்கள், சினிமா துறைகள், எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக 2025 உறுதியாக அமையப் போகிறது. இதில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பொதுவான பலன், இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க, சரிங்களா? உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பரை போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஆக பிரம்மசக்தி, சித்தர் வாக்கு, ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எவ்வளோ நாள் படிச்சுட்டு வேலைக்கு அலையிறீங்களா, அரசாங்க வேலைக்கு அலையிறீங்களா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் குடும்பத்தில் பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இதற்கெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து ரொம்ப வெந்து நொந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா கண்டிப்பாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பர் இருக்கு, நோப்பிட்டுங்க. வாழ்க வளமுடன். எல்லாரும் இந்த 2025ஆம் ஆண்டில் நல்ல தொழில் வளம், திருமண யோகம், புத்திர யோகத்துடன் சிறந்து விளங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.